அவ்வளவு சின்ன வயசுல இருந்து அண்ணன் தான் எங்க 3 பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா? என்ன எனக்கு ஏதோ பையன் பாக்குறியாமா? நான் போயிட்டா உன்னை யாரு பாத்துப்பா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். ஈஸ்வரி, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீயே அவனை பாரு, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு. அத்தை, சின்னையாவுக்கு என்ன ஆச்சு? அதாம்மா எனக்கும் தெரியல. காலையில வந்து பாக்கும்போது இப்படிதான் உட்கார்ந்துகிட்டு இருந்தான். அவன் ரூமுக்கு போய் பார்த்தா குங்குமம் எல்லாம் சிதறி கிடக்கு. பெட்டை சுத்தி அங்க செருப்பு, அப்புறம் தொடப்ப கட்டை இதெல்லாம் கிடக்கு. ரொம்ப பயமா இருக்கு. என்ன நடந்ததுன்னே தெரியல. உனக்கு ஏதாவது என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என்ன ஈஸ்வரி, மாப்பிளைக்கு என்னாச்சு? அழகு இப்படி பண்ணதே இல்ல. திடீர்னு இப்படி பண்றது பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. ஐயோ, நைட்டு என்ன நடந்தது? உனக்கு தெரிஞ்சா ஏதாவது சொல்ல. அத்தை, பயப்படாதீங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, இதான் நடந்தது. ஐயோ ஐயோ மா, சுடுகாட்டுக்கு வந்து டெட் பாடி எல்லாம் பார்த்துதான் இப்படி பயந்து போய் கிடக்குறானா? 2 பேரும் நல்லா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி நடுங்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பயம் இருக்கிறவங்க எதுக்கு சுடுகாடு பக்கம் போகணும்ன்ற? அதானே, இவனுங்க தான் சரியான தொடரடங்கி பசங்கன்னு தெரியும்ல. நீ பிடிவாதமா வீட்டுல விட்டுட்டு போயிருக்கலாம்ல. நானும் சொன்ன சக்தி சார், அவருதான் எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லைன்னு பெருசா டயலாக்லாம் சொல்லி என் கூடவே வந்துட்டாரு. அது சரி. அத்தை, இப்ப என்ன பண்றது? ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாமா? ஹாஸ்பிட்டலா? அதெல்லாம் ஈஸ்வரி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நம்ம ஐயனார் கோவில் பூசாரி கிட்ட மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் விவரத்தை சொன்னா, அவர் திருநூறு அடிச்சு மந்திரிச்சு கையில கயிறு கட்டினா இந்த பயமெல்லாம் போயிடும். சரிங்க மங்கையம்மா, அப்படியே பண்ணிடலாம். அத்தை, நானும் அபியும் சின்னையாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கயிறு மந்திரிச்சுட்டு கட்டிட்டு கூட்டிட்டு வந்துடுறோம். சின்னையா, வாங்க போலாம். மாப்பிள்ள வாங்க சின்னையா. வாங்க. ஐயோ மாப்பிள்ள, என்னது இது? போங்க சின்னையா, வாங்க. வாங்க. ஹலோ முத்தலகே, நான் சாமியார்கிட்ட போய் மந்திரிச்சு கயிறு கட்டினாலும் எனக்கு பேய் பயம் போக மாட்டேன்டுது. எதுக்கும் பாதிரியார்கிட்ட போய் ஜெபம் பண்ணுனா அந்த பயம் போயிரும்னு நினைக்கிறேன். நான் லீவு போட்டுட்டு வர முயற்சி பண்றேன். சரி முத்தலகே, ஒரு 4-5 எலுமிச்சம்பழம் வாங்கி சாமி கிட்ட வச்சிரு. வேப்பலைய பிடிங்கி வீட்டுல சொருகி வை. நான் வந்துடுறேன். என்ன இருக்கிற அம்புட்டு கலர்லயும் கயரா கட்டி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு நாங்களே பரவாயில்ல போல இருக்க. எங்களை விட ஆழமா ஜாஸ்தியா பயந்துருப்பீங்க போல இருக்க. ஆமா சின்னையா சார், எனக்கு பயம்னா பயம். உங்க வீட்டு பயம் இல்ல, எங்க வீட்டு பயம் இல்ல. சும்மாவா? ஒரு நேரத்துல ஒரு பேய பார்த்தாலே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். 10-15 பேய மாநாடு போடுறது மாதிரி கூடுனா நான் என்ன பண்ணுவேன்? பயந்து அலுவலி தெரியுமா? உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம். கடவுளே, அதனால ஊர்ல போய் எல்லா மாமியாரையும் மாமியாரா பாருங்க, பயத்துல வளர்றேன் பாருங்க. ஊர்ல இருக்கிற எல்லா சாமியாரையும் பார்த்து மந்திரிச்சு தாயத்து கட்டிருக்கீங்க பாருங்க சின்னையா. சின்னையா சார், சாந்தம் சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே கோவலம் தர்காவுக்கு போய் ஒரு பாய பார்த்து மந்திரிச்சு ஆயத்து கட்டினாதான் என் பயம் போக சின்னையா சார். ஏன் இந்த குதி குதிக்கிற? என்னம்மா நீ இப்படியா வந்து ஏட்ட பயமுறுத்துவ? அவரு பேய் பேய்னு கத்துனத நாங்க 3 பேர் டிக்கெட்டை வாங்கி மேல போயிருப்போம் போல இருக்க. நான் இவர் என்ன பண்ண? சும்மா மேலதான் கை வச்சேன். ஏமா
ஆசைப்பட்ட நேரத்துல கை வைக்காம இப்ப நானே பீதியில பேதியா இருக்கேன். இப்ப வந்து சொல்லாம கொள்ளாம கை வைக்கிறியே. ஏண்டா டேய், இந்த ரணகளத்துல இந்த ஆளுக்கு ஒரு கிளுகிளுப்பு கேக்குது. எம்மடி என்ன விஷயம் சொல்லுமா அவர்கிட்ட. மேடம் வெளியில கிளம்புறாங்க, ஜீப்பை ரெடியா வைக்க சொன்னாங்க. ஐயா அத போய் டிரைவர் சொல்லாம என்கிட்ட சொல்றேன். போங்க ஏட்டையா, நீங்க எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கோவப்பட்டே பேசிட்டு இருக்கீங்க. இல்ல பட்டு பட்டா பாசே, அண்ணி எங்கேயோ வெளியே போறாங்களா? அத பத்தி என்ன ஏதுன்னு கேட்காம ஈன்னு பல்ல கட்டிட்டு இருக்கீங்க. நல்ல வேலைடா தீக்குச்சி, ஞாபகப்படுத்தினேன், நான் மறந்தே போயிட்டேன்டா. அம்மாடி துர்கா, மேடம் எங்க கிளம்புறாங்களா? தெரியலையே சார். தெரியலையா? சரி விடுங்க, நானே என் பொண்டாட்டிட்ட போய் கேட்டுக்கிறேன். வாடா. ஏடா தீக்குச்சி தடி அப்படியே மூஞ்சில அடிச்சிருவேன் பத்துக்க. எங்கடா மேல வந்து மோதுற? சின்னையா, இப்ப எதுக்கு தீக்குச்சி மேல கோவப்படுறீங்க? என்ன பண்றது, என் நிலைமை வேற யார்ட்டையும் கோவப்பட முடியலையே. சின்னையா, என்ன சொல்றீங்க? இல்ல, நான் எதுவும் சொல்லல ஈசு, நீ ஆள விடு. ஆமா, நீ வந்தது வராம இப்ப எங்க நீ கிளம்பிட்ட? நேத்து இறந்து போனாங்கல்ல, ஆமா, அவங்க பாடிய போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்க்க தான் போறேன். என்ன நீயே ஏதோ புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்கு காலை காட்சிக்கு போயிட்டு வரேன் சின்னையான்ற மாதிரி போற? அதெல்லாம் விடுங்க சின்னையா, இப்ப நீங்க என் கூட வரீங்களா? பாசே வரலன்னு சொல்றேங்க பாசே. என்ன சின்னையா, வாங்க ஜாலியா போயிட்டு வரலாம். எது ஜாலியாவா? நேத்து ராத்திரியே என் ஜோலி முடிஞ்சிருக்கும். ஏதோ உசுறு பொழைச்சது நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாம் பண்ண புண்ணியம் நினைக்கிறேன். அதனால நீயே போயிட்டு வயசு, நாங்க இங்கே இருக்கோம், இங்க ஸ்டேஷன்லயே இருக்கோம். இல்ல சின்னையா, நீங்களும் வாங்கல. அப்புறம் நான் பொணத்தை பாக்கல, வேற எங்கேயாவது போயிட்டு வந்தேனான்னு சந்தேகப்பட்டு கேள்வி கேட்பீங்க.